அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றத வந்து ஒரு முன் வைக்கிறாரு. இந்த வரி விதிப்புக்கு வந்து சைனா தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு வந்து 26%, 27% விதிச்சிருக்காங்கன்னா இந்த டாக்ஸ் கவர்மெண்ட் பே பண்ணுமா சார், இல்ல மக்கள் தலையில தான் விடியுமா சார்? உலகத்திலே வந்து அதிகமான வந்து கடன்கார நாடு எதுனா அது யூஎஸ்ஏ தான். அது ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பணம் எல்லாம் வந்து எங்க போகுதுன்னா இப்போ கோல்டுக்கு போகுது. பிகாஸ் ஆஃப் அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியது போல அமெரிக்கா தான் எல்லாவற்றுக்கும் முதன்மை, அதில் நாங்கள் டாக்ஸ் பரஸ்பர வரி விதிப்பை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சொல்லிய வண்ணமே நேற்று ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து தன்னுடைய நாட்டுக்கு இறக்குமதி சுங்க வரிகளை எந்த மாதிரியான நாடு விதிக்கிறதோ அதற்கு எதிராக நாங்களும் இது மாதிரி வரி விதிப்பை மேற்கொள்கிறோம்னு அவர் சொன்னார். அந்த அடிப்படையில சீனாவிற்கு, இந்தியாவிற்கு 26% அவர் சொல்லும்போது சொன்னார். இந்தியாவுடைய வந்து என்னுடைய நட்பு நாடு தான், இருந்தாலும் 26. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிளாரிஃபை பண்ணும்போது 27% அப்படின்னு சொன்னார். இது மாதிரி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு அவர் வரி விதிப்பு ஏற்படுத்தி இருப்பது. சாதகங்களும் இருக்கின்றன, பாதங்கள் இருக்கின்ற கருத்துக்கள் வருகின்றது. இதை நாம வந்து பொருளாதார பேராசிரியர், பொருளாதார குறித்த ஆய்வுகளை எல்லாம் செய்திருக்கிற டாக்டர் வடிவேல் அர்ஜுனன் அவர்களிடம் நாம் இந்த தகவல்களை எல்லாம் கேட்டுப்படுவோம். சார் வணக்கம். இந்தியாவுக்கு வந்து ஒரு 27% வரி வந்து சுங்க வரி கொடுக்கப்பட்டிருக்கு சார். சரி, இப்போ இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் மக்கள் வந்து பார்த்திருப்பாங்க. அவங்க ரெசிப்ரோக்கல் பரஸ்பர வரி தானே, நீங்களே எங்களுக்கு டாக்ஸ் போடுறீங்க, நாங்களும் உங்களுக்கு டாக்ஸ் போடுறோம் அப்படின்ற அவங்க நிலைப்பாட நம்ம சைன் தான் சார் பார்க்க வேண்டியது இருக்கு. பொருளாதாரத்தில் வந்து குறைஞ்ச வரி இருந்தால் தான் வந்து அதிகமான பொருளை உற்பத்தி பண்ணி அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும், அதிகமான இன்கம் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நான் அதிகமாக வரி விதிக்கும் போது நம்ம இந்தியா தான் அதிகமாக வரி விதிச்சது இருக்குது அமெரிக்கா பொருளுக்கு. அமெரிக்கா வந்து நமக்கு அதிகமாக பொருளுக்கு வந்து வரி விதிக்கலை. கிட்டத்தட்ட 100% சில பொருட்களுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து வரி விதிச்சது இருக்குது. 2017 வந்து மாண்புமிகு மோடி அவர்கள் வந்து அதை 100% குறைச்சிருக்கிறாரு. இப்போ கடைசி 2025 பட்ஜெட்டில் வந்து மாண்புமிகு பொருளாதார நிதி அமைச்சர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா 50% 30% குறைச்சிருக்கிறாங்க. இது போல் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்தியா வந்து அதிகமான வரி விதிக்குது, இந்த உலகத்தில் அதிகமான வரி விதிப்பு கண்டு இந்தியா அப்படின்ற வந்து சொல்கிறாரு அவர். இப்போ பொதுமக்களுக்கு என்ன இது வந்து நன்மை இருக்குது, பாதிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, குறிப்பாக வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான் வந்து ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்க முடியும். அதன் மூலயமா தான் நம்ம அதிகமாக வந்து பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். நிறைய பேர் வேலை கொடுக்குறோம், இன்கம் இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்குதுனாக்கா ஒரு கண்ட்ரி வந்து ஒரு வளமான கண்ட்ரியாக இருக்க முடியும். நம்ம அதிகமாக வரியை வந்து அதிகமாக பண்ணும்போது நம்மளுடைய பொருள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து அதிகமாக சேல் ஆகாது. அதே சமயத்தில் இந்தியா வந்து அதிகமாக பொருளை வரி விதிச்சதுன்னா அமெரிக்கன் பொருளுக்கோ மற்ற நாடுகளின் பொருளுக்கோ இங்கே வந்து அந்த பொருளை வந்து அதிகமாக சேல் ஆகாது. இப்போ ஒரு நாட்டுடைய அதிபர்களும் என்ன செய்வாங்கனாக்கா, அவங்களுடைய கண்ட்ரிக்கு இருக்கிற முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மக்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகணும். முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து எடுத்த ஒரு யுக்தி என்னன்னாக்கா, அமெரிக்கன் மக்களுக்கு வந்து நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. அதே வந்து நம்ம பாரத பிரதமரும் அதை தான் செய்வார், மற்ற கண்ட்ரியோடைய பிரதமர்களும் அதான் செய்வாங்க. அப்போ அந்த கண்ட்ரிக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதா வந்து இந்த அரசியல் ப்ரொப்போசலாக வந்து அவர் வச்சிருந்துருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றத வந்து ஒரு முன் வைக்கிறாரு. இப்போ என்னன்னாக்கா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அவர் எம்ப்ளாய்மெண்ட் இதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அது. அப்போ நிறைய நாடுகள்லேருந்து இந்தியா பொருள் வந்து யுஎஸ்ஏ இம்போர்ட் பண்ணுது. அதில் இந்தியாவுடைய பங்களிப்பு முக்கியமாக வந்து 129.2 பில்லியன் டாலராக இருக்குது. 2024 இருக்குது அது. இது வந்து மேஜரான ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணியிருக்குது இந்தியா யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு.
இப்போ என்னன்னாக்கா இந்த அளவுக்கு மதிப்பு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். பொதுவாக பொருளாதாரத்தில் என்னன்னாக்கா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து ஒரு நாடு வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குதுன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுச்சுனாக்கா மக்கள் வந்து பொருளை மட்டும் தான் வாங்க முடியுமே தவிர வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாது. இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் மக்கள் பொருள் வாங்கவும் முடியாது. அப்போ எப்படி கவர்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும்? ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ மற்ற உலக நாடுகள் பார்த்தோம்னாக்கா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. எக்ஸப்ஷனல் கேஸ் ஏரோஸ்பேஸ் போயிங் வந்து ஒரு ஃப்ளைட் எக்ஸ்போர்ட் பண்றாருனாக்கா இது பொருளை தான் வாங்க முடியும். ராணுவ தளவாடங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்குதுன்னு சொன்னா அதை போல பொருள் தான் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா வாங்க முடியும். அப்போ ரா மெட்டீரியல் அன்ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான் வந்து ஒரு கண்ட்ரியுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இதில் முக்கியமானனாக்கா இந்த வரி விதிப்புக்கு வந்து சைனா தான் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்குது. வேர்ல்டில் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்து யாருனாக்கா வந்து சைனா தான். சைனா என்ன செய்யணுனாக்கா எக்ஸஸ் ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க அது எங்கே வந்து எப்படி வந்து சேல் பண்ணுறதுனே தெரியாது. அப்போ ப்ரைஸ் வார் வந்து ஆரம்பிக்கிற இடமே எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் தான். இப்போ ஒரு 100 ரூபாய் இப்போ பொதுவாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்க முடியும் அப்படின்னாக்கா அது வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்கறது இல்லை 50 ரூபாய்க்கு கொடுக்கறது. அதுபோல் கம்மியான விலைக்கு வந்து சைனா கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்குது. அப்போ இந்த ஒரு கண்ட்ரி மட்டும் இது போல் எக்ஸ்போர்ட் அதிக லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மற்ற கண்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து பாதிக்கப்படும். அதனால தான் வந்து இந்த ஒரு கண்ட்ரியுமே ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றது. இது ட்ரேட் சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ அவங்க டாக்ஸ் போடுறாங்க. அதாவது மற்ற நாள் இப்போ ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு. மிஸ்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு நட்பு நாட்டுக்குரியது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி இட்டாலி பிரைம் மினிஸ்டர், சவுத் கொரியன் பிரைம் மினிஸ்டர் அவர் வேற இப்ப நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் பண்றாங்க. ஆனா டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நீங்க போடுற டாக்ஸ் தானே நான் போடுறேன் அப்படின்ற அந்த புள்ளியை தான் எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஒரு மற்ற நாடுகள் விதிக்கிற டாக்ஸ்க்கு இவங்களும் வந்து ரியாக்ட் பண்றாங்க, ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு விவாத பொருளா டொனால்டு ட்ரம்ப்புக்கு மேல வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? பொதுவாக வந்து இவ்வளோ நாள் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் இது செய்யலை. இப்போ டொனால்டு ட்ரம்ப் செய்கிறாரு. அது ஏன்னாக்கா முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன். நான் ஒரு நாட்டு மக்களுடைய அவங்களுடைய மக்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்குறதா முதல் காரணமாக இருக்க முடியும். அதை வந்து டொனால்டு ட்ரம்ப் செய்கிறாரு. இப்போ ஒரு நாடு வந்து டேக்ஸ் வந்து விதிக்குதுனாக்கா எல்லாமே கம்மியான டேக்ஸாக தான் இருக்கணும், அதிகமான டேக்ஸ் இருக்கக்கூடாது. சார் இந்த டாக்ஸஸ் எல்லாம் இப்ப ஒரு நாடு விதிக்குது. இப்ப இந்தியாவுக்கு வந்து 26%, இப்போ 27% விதிச்சிருக்காங்கன்னா இந்த டாக்ஸ் கவர்மெண்ட் பே பண்ணுமா சார், இல்ல மக்கள் தலையில தான் விடியுமா சார்? சார் டைரக்டா வந்து பொருளை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சார் அது வராது. அவங்க தானே பே பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி சொல்றோம். ஜிஎஸ்டி வந்து யார் எண்ட் கன்சியூமர் அவங்க தானே. எண்ட் பாயிண்ட் யார்? நம்ம தான். எண்ட் கன்சியூமர் பீப்புள் தான். ஒரு சில விஷயங்கள் இப்ப ராணுவ தளவாடங்கள் அரசாங்கம் வாங்குதுன்னா அது மட்டும் தான் அரசாங்கத்திற்கான ஒரு டாக்ஸ் பேயரா இருப்பாங்க. மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம அது மட்டுமே அப்படி பார்க்க முடியும். இப்போ ராணுவ தளவாடம் கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. கவர்மெண்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? பப்ளிக்கோட மணி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ மக்களுடைய கடன் விகிதங்கள் வந்து அதிகமாகுது. கடன் விகிதங்கள் அதிகமாகும் போது நம்மளுக்கான பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான இப்போ வந்து மெடிக்கல் காப்பீடாக இருக்கட்டும் சரி, உணவு வழங்கல் தான் சரி, மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்மளுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுனால வந்து மறைமுகமாக வந்து நம்மளை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். நம்ம அதுவே வந்து ஒரு செல்ஃபோனோ ஒரு லேப்டாப்போ ஒரு ஏரோஸ்பேஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா ப்ரைஸ் வந்து அதிகமாக மக்கள் தான் அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ட் பாயிண்ட் வந்து மக்கள் தான். இந்த கம்பேரிட்டிவ் எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப சீனா, வியட்நாம், கம்போடியாவுக்கு டாக்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு வந்து 27%. ஏற்கனவே மோட்டார்ஸ்க்கு வந்து 25 போட்டிருந்தாங்க, அது அப்படியே இருக்கும். மற்றதை தவிர்த்துட்டு 27% போட்டிருக்கிறதுனால நமக்கு சில பிசினஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்வது சரியா? சரி, எல்லா துறையும் வந்து நம்ம வந்து ஈக்குவலா பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் 52% வந்து டேக்ஸ் வந்து இருக்குது. அது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா 26% வருது. அதான் நீங்கள் வந்து சொல்ல வரீங்க. நீங்கள் 27% சொல்ல வரீங்க. நீங்கள் வியட்நாம் வந்து 46% ஆஃப் டேக்ஸ், தாய்லாந்து வந்து 36% ஆஃப் டேக்ஸ், பங்களாதேஷ் வந்து 37% ஆஃப் டேக்ஸ், ஸ்ரீலங்கா வந்து 44% வரி, பாகிஸ்தான் வந்து 29% வரி.
இப்படி வந்து நிறைய வந்து ஒரு ஒரு கண்ட்ரி வந்து டேக்ஸ் வந்து டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது ஃபார் அமெரிக்கன் குட்ஸ். இப்போ என்னன்னாக்கா இந்த டேக்ஸ் வர்றதுனால என்ன வந்து தொழில்களுக்கு டைரெக்டாக பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நியர்லி ஆனுவலாக வந்து 30 மில்லியன் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் நம்ம நிறைய வந்து பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு வந்து பாதிப்பு வரும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற சில பொருளெல்லாம் குறிப்பிட்றேன் நான். பேக்கேஜ் மெடிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10.4 பில்லியன் இருக்குது. டைமண்ட் வந்து 7.6 பில்லியன் இருக்குது. ப்ராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட் வந்து 6.18 பில்லியன் இருக்குது. ரிஃபைண்டட் பெட்ரோலியம் வந்து 55.8 பில்லியன் இருக்குது. ஜுவல்லர்ஸ் வந்து 13.1 பில்லியன் டாலர் இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ என்ன நடக்குன்னா, டைரெக்டாக நம்ம இந்த பொருளை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூஎஸ் வந்து அந்த பொருளை ரிசீவ் பண்ணல. அதே சமயத்தில் வந்து பொருளோட விலை அங்கே அதிகமாக இருந்ததுனாக்கா நம்மளோட பொருள் முதல்ல அங்கே சேல் ஆகாது. சேல் ஆகாதனால நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ண முடியாது. இப்போ இங்கே லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேஷன் இருக்காது. முக்கியமாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு நடக்குதுனாக்கா, இந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ், பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறைன்ற ஒரு யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இப்போ எல்லாரும் ஃபீல்டுலையுமே இருக்குது. அது பற்றாக்குறை தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகுது. இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து அபரிதமான ஒரு பொருள் இருக்குதுனாக்கா அந்த பொருளை வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம லோக்கல் எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்நிய செலாவணி வந்து அதிகமாகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகமாகும். நம்மக்கிட்ட இல்லாத பொருளை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இப்படி தான் வந்து ஒரு உலக பொருளாதாரமாக வந்து பார்த்தோம்னாக்கா அது ஈக்குவல் பண்ண முடியும். ஈக்குவலிபிரியம் ஆஃப் ட்ரேடு. அது என்னன்னாக்கா, ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருள் கிடைக்கும், இன்னொரு நாட்டில் இன்னொரு பொருள் கிடைக்காது. இதை சமநிலைப்படுத்திக்க முடியும் இந்த பொருட்களை. அதர் than தட், வாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் என்ஜினியரிங் குட்ஸ், அது வந்து 12.34 பில்லியன் டாலர் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் 6.79 பில்லியன் டாலர் பண்ணியிருக்கிறாங்க. டர்க் அண்ட் ஃபார்மா 6.34 பில்லியன் டாலர் பண்ணியிருக்கிறாங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் 6.28. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் 5.7 பில்லியன் டாலரு. டெக்ஸ்டைல் அப்பரல்ஸ் 750 மில்லியன் டாலர்ஸ். ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ் 800 மில்லியன் டாலர். கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் 600 மில்லியன் டாலர். மெஷினரிஸ் 550 மில்லியன் டாலர். ரைஸ் 1 பில்லியன். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு பண்ணியிருக்கும் பொழுது இந்த டாக்ஸ்னால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுது? டேக்ஸ் வந்து அதிகமாக பண்ணால் நம்ம பொருள் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வருவாய் குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% ஒரு பொருளுக்கு வந்து நம்ம டேக்ஸ் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ என்னன்னாக்கா 10லேருந்து 8க்கு வருது. 10லேருந்து 8 வர 2% நமக்கு லாஸ் ஆகும். நமக்கு 2% லாஸ் ஆகுதுன்னா எங்கே போய் முடியும்னா அது ப்ரொடக்ஷனில் பாதிக்கும். ப்ரொடக்ஷன் பாதிக்கும் போது வேலை இல்லாத வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாத வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவுக்குள்ளே, இன்னும் அதிகமாகும். அடிஷ்னலாக இப்போ என்ன நடக்குன்னா, உலக பொருளாதாரத்தில் ஒரு கண்ட்ரியுமே இது பொருந்தும். இது டேக்ஸ் வந்து அதிகமாக கவர்மெண்ட் யூஎஸ்ஏ பண்ணுறதுனால பொருள் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு கண்ட்ரியுமே யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பண்ணாதனால என்ன ஆகுனாக்கா ப்ரொடக்ஷன் பாதிக்கும். ஒரு கண்ட்ரி இந்த மாதிரியான பாதிப்புகள் இப்போ இவங்க டாக்ஸ் பண்றாங்க. இப்போ இதை வந்து ஒருவேளை இப்போ இந்தியாவில் ஒரு டைமண்ட் வாங்குறாங்க சார், இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறோம். இவங்க டாக்ஸ் போடுறது, இவங்க டாக்ஸ் அந்த பொருட்களுடைய விலையை அதிகரிக்கும் போது அமெரிக்காவில் வாங்கக்கூடிய மக்களுக்கும் அந்த பொருள் விலை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார்? இருக்கு சார், இருக்குது. இப்ப அது அமெரிக்க மக்களுக்கும் அந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இல்லையா? பாதிப்பு அதிகமா இருக்கு. நம்மள அடிஷனல் பேமெண்ட் பண்றாங்கல்ல, யூஎஸ்ஏவில் இருக்க பீப்புள் வந்து அடிஷனல் பேமெண்ட் பண்றாங்க ஒரு பொருளுக்கு. ஒரு பொருள் வந்து ஒரு லட்ச ரூபா நீங்க சொல்றீங்க, நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்க முடியும். அதுவே வந்து 1,20,000 கொடுத்து வாங்குறாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளுக்கான கன்சம்ஷன் தான் நடக்குது யூஎஸ்ஏவில். இப்போ மற்ற பொருள் அந்த கன்சூமர் வந்து வாங்க முடியாது. இப்போ வாங்க முடியல, பேசிக்காக என்ன நடக்குன்னாக்கா மற்ற ப்ரொடக்ஷன் செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். இதான் பேசிக்கான இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு லூப்போல். என்னன்னாக்கா எல்லாமே பொருள் ஒரு பொருள் வந்து அதிகமாக சேல் ஆகுதுன்னா இன்னொரு பொருள் அதிகமாக சேல் ஆகாது. அப்போ என்ன நம்ம ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னாக்கா, எல்லா பொருளுமே வந்து ஈக்குவலாக வந்து சேல் ஆகணும் அப்படின்றது ஒரு லாஜிக்கு. ஆனால் ஈக்குவலாக சேல் ஆகாது.
ஏன்னாக்கா இப்போ விருப்பு வெறுப்புகள் பொறுத்து வந்து ஈக்குவலாக சேல் ஆகும், காலநிலைகள் பொறுத்து வந்து பொருள் வந்து சேல் ஆகும். ஸோ இது யுஎஸ்ஏவில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதிப்பாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம்னாக்கா கம்மியான விலையில் வந்து யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணுச்சுனாக்கா மக்கள் கம்மியான விலைக்கு பொருள் வாங்குவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் உலகத்திலே வந்து அதிகமான வந்து கடங்கார நாடு எதுனா அது யுஎஸ்ஏ தான். அது ஏன்னா டெபிசிட் பட்ஜெட் ரொம்ப அதிகங்க நம்மளோட. இதைத்தான் கேட்கணும். இந்த அளவுக்கு அவங்க டாக்ஸ் போடுறாங்கன்னா இப்ப ஒரு வல்லரசாகவும் பெரிய வளம் கொளிக்கும் நாடாக நாம இங்க அறியப்படுறோம். ஆனா நிலைமை அப்படி இல்லையா சார்? நிலைமை அப்படி கிடையாது. அது டெபிசிட் கண்ட்ரி. அது $1 trillion வந்து அவங்க டெபிசிட் பட்ஜெட் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கே என்னன்னாக்கா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து யுஎஸ் பிரசிடென்ட் அதெல்லாம் செய்யலை. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர் செய்கிறாரு. என்னன்னாக்கா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது, டெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. அது அந்த கண்ட்ரி மக்களுக்கு நல்லது. அது அந்த கண்ட்ரி மக்களுக்கு நல்லது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஆப்ஷனாக கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்லேயே இருந்திருக்கும். திடீர்னு வந்து டேக்ஸ் வந்து அதிகமாகும் போதுனாக்கா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராஃபிட் குறையும், வேலைவாய்ப்புகள் குறையும், கன்சம்ஷன் குறையும். நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் யார் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி இருக்கிறாங்களோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். இதான் இதில் இருக்கிற அது வந்து பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் இதெல்லாம். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யணாக்கா வேற ஒரு லோக்கல் டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஐடியா பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட்டுமே இதை செய்யும், லோக்கல் டிமாண்ட் இம்போர்ட் அதிகப்படுத்துறது. அப்படிலாம் எப்படி அலைன் ஆகும்னா இது யூரோப்பியன் யூனியன் இருக்குது. யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்க கூட வந்து டைப் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து அதிகப்படுத்தி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ இந்த ஒரு கண்ட்ரி மட்டும், நான் உலகத்தில் இந்த கண்ட்ரி மட்டும் ஒரு அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்குற கண்ட்ரி, இன்கம் கொடுக்குற கண்ட்ரி கிடையாது. மற்ற நாடுகள்லுமே இருக்குது, மற்ற நாடுகள் இருக்குது. மற்ற நாட்டோடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ, சைனா கவர்மெண்ட்டோ, ஜப்பான் கவர்மெண்ட்டோ என்ன செய்யணாக்கா மற்ற நாடுகளில் இருக்கிற ஒரு ட்ரேடை வந்து அவங்க வளப்படுத்திக்குவாங்க. இந்த கண்ட்ரியாக ஒரு முக்கியமாக இவ்வளோ தூரம் வந்து பேசப்படுதுனாக்கா உலகத்திலேயே இன்றைக்கி அதிகமாக இம்போர்ட் நடக்குது அந்த கண்ட்ரிக்கு. மற்ற நாடுகளுடைய பொருள் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது. லாட் ஆஃப் பிசினஸ் டிரான்சாக்ஷன் அவங்கக்கிட்ட தான் ஹெவியா பண்றாங்க சார். சரி, இப்போ இந்த நிலைமை என்னவா நீடிக்கும் சார்? அமெரிக்காவுக்குள்ளேயும் செனட்ல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு, நாடுகளிலும் மக்களும் எதிர்ப்பு இருப்பதாக செய்தி வருகிறது. இந்தியா வந்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை நீடிக்கிற பொழுது இது என்ன மாதிரி ஆகும்னு நீங்க கணிக்கிறீங்க? தொழில் வளங்கள் நிறைய செக்டர்ல வந்து ரெடியூஸ் ஆகும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா நேற்று வரைக்கும் யூரோப்பியன் யூனியனில் ஷேர் மார்க்கெட் 2% குறைஞ்சிருக்கு, ஜப்பானில் வந்து 4% குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் வந்து நேற்று கணக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கணக்கு இல்லை, இது 1000 பாயிண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக யூஎஸ்ஏவோட டவ் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் அந்த நேம் இருக்குது, 3% குறைஞ்சிருக்கு. நஸ்டாக் 4% குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன ஆகுனாக்கா இப்போ ரீசெண்டாக நம்ம உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயம் போகுது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பணம்லாம் வந்து எங்கே போகுதுன்னா இப்போ கோல்டுக்கு போகுது. ஏன் அப்படி கோல்டுக்கு போகுதுனாக்கா பிகாஸ் ஆஃப் தி ட்ரம்ப்ஸ் டேரிஃப் அதிகமாக பண்ணதால இந்த நியூஸ் இம்பேக்ட்னு சொல்கிறது. இந்த நியூஸ் இம்பேக்டால் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் அடி வாங்கி கோல்டுக்கு போகிறாங்க. அப்போ ஷேர் மார்க்கெட் இன்னும் அடி வாங்கும், லாஸை சந்திக்கும். கம்பெனிகள் வந்து நிறைய கோல்டு வந்து இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய முதலீடா மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அங்க நகர்றாங்களா சார்? எப்பயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது நடக்க சரி. இது இந்த ஷேர் மார்க்கெட்டு பார்த்தோம்னா எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். ஆனால் கோல்டு மார்க்கெட் வந்து குறைஞ்சாலும் 1% 2% மேலே குறையாது, எப்பயுமே அப்சைடில் தான் இருக்கும். அது ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரிக்குமே வந்து அது ரொம்ப ஸ்கேர்சிட்டியான ஒரு பொருள். கோல்டு வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டியான பொருள். த பீப்புள் வாண்ட் இன்வெஸ்ட் டு தட் ப்ராடக்ட். அப்போ என்னன்னாக்கா சேஃப் ஹெவன், அது வந்து கோல்டு வந்து சேஃப் ஹெவன் சொல்கிறோம். மக்களுக்கு அது பிடிக்காது, அரசாங்கத்துக்கும் பிடிக்கும். ஆனால் கோல்டும் ஷேர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து ரொம்ப பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு வந்து 100 ரூபா போட்டோம்னா 10,000 கொடுக்கும், கோல்டு வந்து 100 ரூபா போட்டோம் 150 ரூபா தான் இருக்கலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட் 100 ரூபா போட்டோம்னா 0 கூட வரலாம். ஆனால் கோல்டு மார்க்கெட் வந்து 100 ரூபா போட்டிங்கனாக்கா 0 வராது. அதனால கோல்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பொருள். அது மக்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ், மக்கள்னு சொல்கிறது இன்வெஸ்டர்ஸ்
they are moved from share market to gold market. So share market. So இந்த டைம் நீங்க ஒரு எக்கனாமிக் அனலிஸ்டா இந்த டைம் பப்ளிக் சாதாரண ஒரு காமன் பப்ளிக் வந்து தங்கத்தில் முதலீடு செய்வது இது சரியான தருணமா சார்? சார் தங்கம் வந்து விலை ஏறிக்கிட்டு தான் சார் இருக்கும். தங்கம் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிற டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து சரியான முதலீடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பவுன் 2 பவுன் இருக்கிற 3 பவுன் இருக்கிற இல்லை ஒரு 10 பவுன் இருக்கிறாங்க, அவங்களாம் போயிட்டு வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஆர்னமெண்ட் பர்பஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. லார்ஜர் பீப்புள். அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு கிராமம் 10,000 இருந்தாலும் வாங்க தான் செய்வாங்க, 12,000 இருந்தாலும் வாங்க தான் செய்வாங்க, 15,000 இருந்தாலும் வாங்க தான் செய்வாங்க. அது திருமணம் மற்றும் பிரஸ்டீஜுக்கான ஒரு பொருளா தேவை இருக்கிறதுனால வாங்க தேவை. ஆமா சார், அப்படிதான் வரும் அது. ஆனா மற்ற பொருள் நம்மளுக்கு தெரியாது. கோல்டு வந்து ஆக்சுவலா வந்து கோல்டு வாங்கணும் அவசியம் இல்லை. ஆனா பீப்புள் ஸ்டில் தே ஆர் பிலீவிங் தட் கோல்டு இஸ் மோஸ்ட் ப்ரீஷியஸ் மெட்டல். ஏன்னா அதுதான் வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு பொருளை வந்து மக்கள் பார்க்கறதுனால அதுக்கான டிமாண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக இருக்கும் அது. ஆனால் சாதாரண மக்கள் வந்து அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது அது பீப்புளோட டிசிஷன். பட் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்தியாவில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஆர்னமெண்ட்டுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறோமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்கா ரேட் அதிகமாக வந்து சேல் பண்ணணும். நம்ம அதை சேல் பண்ணுறதே கிடையாது. ஒரு 100 பவுன் வச்சுருப்பாங்க, 50 பவுன் வச்சுருப்பாங்க, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜாக வந்து என்ன செய்யணும், கை மாறிட்டே போகும். எப்போ அவங்க வந்து நஷ்டத்தை சந்திக்கிறாங்களோ இல்லை வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் கிரைசிஸை சந்திக்கிறாங்களோ அந்த கோல்டு வந்து அன்னைக்கு தான் சேல் ஆகுமே தவிர உடனே சேல் ஆகாது. இதுதான் கோல்டு இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இந்த கோல்டு இம்போர்ட் டேக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பூஸ்ட் த டிமாண்ட் ஃப்ரம் தி பீப்புள் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து நடக்கும். அது நிறைய வந்து கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணி பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் செய்வாங்க சார். சார் மிக்க நன்றி. ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரியுற வண்ணம் டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அது எது சரி தப்பு அப்படின்றதுல இருந்து கடைசியா கோல்டு வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு பதிவு செஞ்சீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. சந்திப்போம் சார். தேங்க்யூ.